எல்லாரும் நினைச்ச மாதிரியே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இன்னைக்கு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. அவருக்கு நம்ம பேஜ் சார்பா ஒரு வாழ்த்துக்கள். நிறைய பேர் அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் இப்பதான் வராரு, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே அவர் தகர்த்துட்டு இப்ப அவர் சிஎம் ஆயிருக்கிறாரு. இதுல அவரு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜினாலதான் அவரு இந்த அளவுக்கே வர முடிஞ்சது. அவரால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரோட வழியில ஃபோக்கஸ்டா இருந்தாரு. பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த கோலை நோக்கி நீங்க போகணுன்றது இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட எதிரியா இருக்கட்டும், உங்களை பிடிக்காதவங்களா இருக்கட்டும், உங்களை என்ன சொன்னாலுமே அதை நீங்க எல்லாருமே இக்னோர் பண்ணிட்டு நீங்க ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள். அவரு என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுதான் அவர் பண்ண கரெக்டான விஷயமே. எப்பயுமே ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தோட இம்பாக்டை நீங்க பெருசா கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்களால அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணவே முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு தெரியணும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது தெரியணும், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்றது முதல்ல முக்கியமா தெரியணும். இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் விஜய் அவர்களோட கட்சி கரெக்டான ப்ரொமோஷனை கரெக்டா பண்ணாங்க, அதனாலதான் அவங்களால அச்சீவ் பண்ணவே முடிஞ்சது. அதே மாதிரிதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுல கரெக்டா நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். உங்களோட ப்ரமோஷனா இருக்கட்டும், உங்களோட பிராண்டிங்கா இருக்கட்டும், அது எப்படி சாமானிய மக்கள்கிட்ட போய் சேருன்றதுல நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால ஒரு விஷயத்த ஜெயிக்கவே முடியும். பிசினஸ்ல எந்த இண்டஸ்ட்ரியா வேணாலும் இருக்கட்டும், அது மக்கள்கிட்ட நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்றதுல நீங்க ஃபர்ஸ்ட் கான்பிடண்டா இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். உங்களை சுத்தி நிறைய பேர் கண்டிப்பா கேவலமா பேசுவாங்க, ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிசினஸ்ல அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிவிக்கு. நீங்களும் உங்க பிராண்ட் மேலேயும் உங்க மேலேயும் கான்பிடண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும்.